ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு பிரபலத்தை பற்றி பேச போகிறோம். அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் எப்படி வந்தார், எந்த உச்சத்து வரைக்கும் போனார், அதுக்கப்புறம் திடீர்னு நடுவில் மாயமாயிட்டார், எகெயின் மறுபடியும் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அந்த பிரபலத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா மைக் மோகன் சொல்லுவாங்க. பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. இஸ் a very good actor. We call him as a மோகன். முதல்ல அவர் வந்து கோகிலா மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு அடமொழி வந்து அவருக்கு கொடுத்தாங்க, வெள்ளி விழா மோகன். ஏன்னா அவர் நடித்த படங்கள் நிறைய படங்கள் வந்து வெள்ளி விழா பார்த்துச்சு, அதாவது 125 days. ஸோ அந்த வெள்ளி விழா மோகன் அப்படின்னே கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் மைக் மோகன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் ரஜினி கமல் அந்த ரேஞ்சில் வந்து பேசப்பட்ட ஒரு நடிகர். நடுவில் அகெயின் காணாமல் போனார். அப்புறம் மறுபடியும் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போது வந்து அவர் எப்படி உள்ளே வந்தார், எந்த உச்சத்து வரைக்கும் போனார், மறுபடியும் ஏன் காணாமல் போனார், மறுபடியும் இப்போ ரீஎன்ட்ரி எப்படி கொடுத்துருக்காரு. ஸோ இது மொத்தத்தையுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல அவருடைய என்ட்ரி பற்றி நம்ம பேசுவோம். அவர் ஆக்சுவலாக வந்து ஹீ பிலாங்ஸ் டு கர்நாடகா. அவர் ஒரு கன்னடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. இஸ் குட், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் அவர் வந்தார். ஐ மீன் ஐ ஹியர்ட் தட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு நடத்துகிற ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அண்ட் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர் வித் தியேட்டர். இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். பேசிக்காக அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமாக்குள்ளே வந்து முதல்ல கன்னட படத்தில் தான் அவர் நடித்தார். ஸோ அவர் ஆக்சுவலாக இவரை அறிமுகப்படுத்தினதை விட இவர் நிறைய டைரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது நான் பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன் யார் யார் வந்து அவர் அறிமுகப்படுத்தினாருன்ட்டு. உங்களுக்கு தெரியும் இந்த லெஜெண்டரி டைரக்டர் பாலு மகேந்திராவோட முதல் படமும் மோகன் அவருடைய முதல் படமும் ஒரே படம், கோகிலா. கர்நாடகத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு மூவி எடுத்தார் பாலு மகேந்திரா. அதில் ஆக்டர் ஷோபா, என்னுடைய பழைய வீடியோவில் ஆக்டர் ஷோபா பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ இவங்க 3 பேருக்கும் அதுதான் முதல் படம். அதில் வந்து கமல்ஹாசன் இஸ் த லீட் ரோல். கமல்ஹாசனோட ஃப்ரெண்டாக தான் இவர் மோகன் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இட்ஸ் கான் டு நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போன ஒரு படம் அது. ஸோ அந்த படத்தில் வந்து மோகன் வந்து முதல் படத்துலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டார். அவர் அதுக்கப்புறம் கோகிலா மோகன் கூட கூப்பிட ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அந்த மூவி நேம் வந்து கோகிலா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து ஒரு 2 கன்னட படம் நடித்தார். அதுக்கப்புறம் தமிழையும் என்ட்ரி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இவரை அறிமுகப்படுத்தின விட இவர் அறிமுகப்படுத்தின டைரக்டர் லிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நிறைய வரும். கிட்டத்தட்ட 10 புதுமுகங்கள் டைரக்டருக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் பேசிக்காக வந்து லைக் மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம்ல இருந்து கூட சொல்லலாம். ஏன்னா மணிரத்னம் டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது மோகனோட கால் ஷீட் வச்சு தான் அவர் டைரக்டர் சான்சஸே தேடினார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. இவர் ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட வந்து மோகன் அவரே சொல்லியிருப்பார் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, மணிரத்னம் டைரக்ட் பண்ணால் நான் நடிக்கிறேன் அப்படின்னா. நான் அப்போ அந்த டைமில் மணிரத்னம் இஸ் நாட் எ டைரக்டர். ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் மோகன் அந்த நிலைமையில இருந்திருக்காரு. ஆர் சுந்தரராஜன்லேருந்து மனோபாலாலேருந்து மணிவண்ணன்லேருந்து நிறைய டைரக்டர்ஸை இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவருடைய பக்கம் அதுக்கப்புறம் அவர் வந்து மலையாளத்துலேயும் வந்து ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, மோகன் ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து கமல் ஸ்டார்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஹிந்தி மூவிஸ். அந்த டைமில் இவர் மோகன் வந்து கமல் நடிக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் மூவிஸ் எல்லாமே இவர் நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த பீரியடில் மோகன் வந்து கொஞ்சம் பீக்கில் வந்துட்டார். சொல்லப்போனால் கமலும் மோகனும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கும். ஃபேஸ் வைஸ் பார்க்கும்போது மோகனும் அதே மாதிரி இருப்பார், கமலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருப்பாங்க.
ஸோ கமல் இடத்த கூட அவர் பூர்த்தி செஞ்சாருன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த காதல் மன்னன் அப்படின்ற அந்த டைட்டில் இருக்குல்ல, லைக் கிரேஸ், காதல் மன்னன் சொல்லி நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது. பட் அந்த கிரேஸ், பொண்ணுங்க மத்தியில் இருக்கிற அந்த கிரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இட் இஸ் லைக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெமினி கணேசனில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து அந்த இடத்த பூர்த்தி செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு நடிகர் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாங்க, அவ்வளோ கிரேஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போனால் ஜெமினி கணேசன், கமல்ஹாசனுக்கு அப்புறம் மோகன் தான். மோகன் ஒரு இடத்துல வராரு அப்படின்னா அத்தனை பொண்ணுங்க கூடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாதவன், அதுக்கப்புறம் தான் அஜித். ஸோ அஜித் வந்து ஆசை, மாதவன் வந்து அலைப்பாயுது, இந்த இடத்துல எல்லாம் வரத்துக்கு முன்னாடி இவங்க பார்க்காத உச்சத்தை வந்து பார்த்தவர் வந்து மோகன் தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ மோகன் அவருடைய என்ட்ரி, பீக் லெவல், அவருடைய இறக்கம், இது மூணும், அதாவது அவருடைய டெமோகிராஃபிக் கிராஃபை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி எப்படி நடந்ததுன்றது. 78ல் கோகிலாவில் வந்தார், கன்னட படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் அவருடைய மூவியில் நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. பட் அந்த வாய்ப்பை அவர் எடுத்துக்க முடியாத ஒரு காரணங்கள், பல காரணங்கள்னால எடுத்துக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாலச்சந்தர் மூவியில் நடித்ததே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து தமிழில் வந்து அவர் என்ட்ரி கொடுத்த பிறகு அது அவராக சூஸ் பண்ணதா இல்லை அவருக்கு அமைஞ்சதான்னு தெரியல, அவர் நடித்த எல்லா படத்துலேயுமே பாடல்கள் அவ்வளோ சூப்பர் ஹிட், டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எப்படின்னா, அந்த படத்தில் வந்து அவர் மைக் பிடிச்சி பாடுறாரோ என்னவோ, அவர் படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டருக்கு முன்னாடி அவர் மைக் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கட் அவுட் இருக்கும். ஸோ அதை மைக் மோகன், அது வந்து ஒரு ராசி மாதிரி ஆயிடுச்சு. மோகன் வந்து மைக் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற லெவலுக்கு அது வந்து ஒரு இதாகி, அதுக்கப்புறம் தான் மைக் மோகன் அப்படின்னு சொல்லி பேரே வர ஆரம்பித்தது. அவருடைய எல்லா படத்துலையும் பாடல்கள் சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அது இளையராஜா அவர்கள் வந்து எல்லாருடைய படத்துக்கும் நல்லா தான் பாடல் போட்டார். ராமராஜனுக்கும் ஹிட் ஆச்சு, கமலுக்கும் ஹிட் ஆச்சு, ரஜினிக்கும் ஹிட் ஆச்சு. மோகனுக்கு அதிக அளவில் ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மோகனுடைய இவர் இளையராஜாவுடைய மியூசிக், எஸ்பிபியோட குரல், இவருடைய அந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ், இது மூணும் சேர்ந்து அந்த படத்தை வேற லெவலில் ஹிட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவர் நடிக்காத நடிகைகளும் கிடையாது, அத்தனை நடிகைகளும் நடிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் வந்து லைக் பீக், அதுக்கு மேலே ஒரு பீக்கே இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா, கமல், மோகன் 2 பேருடைய படங்கள் 23 தடவை ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அதிகப்படியாக வெற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனோட படத்துக்கு தான். இப்போ தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் கமல் ஒரு படம், மோகன் ஒரு படம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா கமல் ஒரு படம், மோகன். அந்த மாதிரி நேரடியாக மோதிக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ். கமலுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதே நேரத்தில் மோகனோட படம் ரிலீஸ் ஆகும். அந்த 23 டைம்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி அதில் மோகனுடைய மூவிஸ் தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஜினி, கமலுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கினதும் இந்த ஒரு நடிகர் தான் அந்த காலகட்டத்தில். ஏன்னா ரஜினி, கமல், விஜயகாந்த் இந்த 3 பேரும் ஆட்சி செய்த அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக நின்று ரஜினி, கமலுக்கு ஈக்குவலாக சேலரி வாங்கின ஒரே ஒரு ஆக்டர் அது யாருன்னு பார்த்தா மோகன் தான். இந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தார். ஸோ நடிகர் மோகனோட ஒரு மிகப்பெரிய சீக்ரெட், அது அந்த காலத்தில் சீக்ரெட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியாவும் கிடையாது, வெறும் பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது. ஸோ மோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் பிலாங்ஸ் டு கர்நாடகா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. அவருக்கு தமிழ் சுத்தமாக வராது. ஹிஸ் மதர் டங் இஸ் கன்னடா. என்ட்ரி ஆகும்போது தமிழ் அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் கூட வந்து தமிழ் வந்து திக்கி தான் பேசுவார். ஸோ சரளமாக அவரால் தமிழ் பேச முடியாது. ஸோ அதனால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே, ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே அந்த நடிகர் மோகனுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க, டப்பிங்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மோகனுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ்.என். சுரேந்தர். இவர் சுரேந்தர்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட தாய்மாமன், அதாவது தளபதி விஜயோட அம்மாவோட சொந்த தம்பி, அண்ட் ஹீஸ் அ சிங்கர் ஆல்சோ. ஸோ அவர் தான் வந்து நடிகர் மோகனுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி போச்சுன்னா,
இவருக்கு அதாவது இவர் உருவம் மட்டும்தான், இவருடைய உருவம் மட்டும்தான் மோகன். இவருக்கு பேக்ரவுண்ட், இவருடைய சக்சஸ்க்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட மியூசிக், எஸ்பிபியோட வாய்ஸ், சுரேந்தருடைய டப்பிங் வாய்ஸ், ப்ளஸ் டைரக்டர்ஸோட மூவி, இது எல்லாம் சேர்ந்து தான் மோகன். ஆனால் மோகன் வந்து இளையராஜாவோட மியூசிக்கை பாராட்டினது மாதிரியோ இல்லை எஸ்பிபியோட வாய்ஸை பாராட்டின மாதிரியோ சுரேந்தரை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே அவர் எக்ஸ்போஸே பண்ணல. இவர் தான் என்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட். பட் சுரேந்தர் ஸ்டார்டட் டு எக்ஸ்போசிங் தட். நான் தான் மோகனுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன், மோகனோட சக்ஸஸில் வந்து என்னுடைய பங்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நடிகர் மோகன் அது மறுக்கவும் இல்லை, அமைதியாகவே இருந்தார். பிகாஸ் நான் மோகனை பற்றி இன்னொரு சீக்ரெட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக மோகன் வந்து கமல்ஹாசன், அஜித் குமார், மாதவன் மாதிரி காதல் மன்னன் மட்டும் கிடையாது. அஜித் மாதிரி ஹி டசன்ட் கம்ஸ் டு எனி இன்டர்வியூ, எனி பப்ளிக் ஈவெண்ட், எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் வராமல் இருந்தார். எப்படி இன்னைக்கு அஜித் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த இன்டர்வியூ கொடுக்காம இருக்காரோ அதே மாதிரி தான் மோகனும் அந்த டைமோட அஜித் வந்து மோகன் அவர்கள் தான். ஸோ அவரும் வந்து சுரேந்தருடைய கிளைம்ஸை வந்து அவரும் நிராகரிக்காமல் இருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மோகனை பார்க்க தான் தியேட்டருக்கு வராங்க, சுரேந்தரோட வாய்ஸுக்கு இல்லை, இனிமேல் எனக்கு சுரேந்தர் டப்பிங் தர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொந்த குரல்லையே வந்து டப்பிங் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் ஃபஸ்ட்டு அவருடைய சொந்த குரலில் டப்பிங் கொடுத்த படம் அட்டர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் லைனாக 6-7 படங்கள் ஃப்ளாப். அதுக்கப்புறம் மோகன் வந்து இண்டஸ்ட்ரி விட்டே அவுட்டு. எல்லாமே வந்து சடனாக நடந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் அப்படின்ற நோய் வந்துருச்சுன்னு கூட ஒரே வதந்தி. ஒரு நேரத்தில் வந்து அவர் இறந்தே போயிட்டாருன்னு கூட ஒரு நியூஸ். எல்லாம் அவர் முன்னாடி மாலையோடு நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் ஜொமேட்டோவில் வேலை செய்கிறாருன்னு ஒரு நியூஸ். இவ்வளோ நியூஸும் வந்து ஓடிட்டு இருந்த காலம்தான். இப்போ வந்து அகெயின் ரீஎன்ட்ரி. நடுவில் ஒரு 2 படம் எடுத்தார், சொந்தமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணார், ரெண்டுமே அட்டர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் இப்போ ஹரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. அது போக கோட் படத்தில் தளபதி விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறார். ஸோ இந்த அவருடைய ரீஎன்ட்ரியை வந்து நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸும் வந்தது, கோட் படத்தில் மோகனுக்கு அகெயின் மிஸ்டர் சுரேந்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு, டப்பிங் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் இஸ் a வெரி குட் ஆக்டர். அவர் வந்து ஒரு நல்ல நடிகன் கூட சொல்லலாம். பியாண்ட் தட் எவ்ரிதிங், மியூசிக் ஆகட்டும், இல்லை கதையம்சங்கள் ஆகட்டும், இதெல்லாம் தாண்டி அவர் நல்ல நடிகர். ஸோ அவருடைய ரீஎன்ட்ரி வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் பை மெனி பீப்புள். லெட்ஸ் சி எப்படி வராருன்னு பார்ப்போம். இந்த சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கலாம் நான் சொன்னது அத்தனையுமே. ஸோ 80s காதல் மன்னன், கமலுக்கு டஃப் கொடுத்தவர், அஜித் மாதிரி ஒரு நடிகர், வெள்ளி விழா நடிகர். அவர் நடித்த 98% மூவிஸ் வந்து வெள்ளி விழா பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது சூப்பர் ஹிட். அந்த டைமில் 100 days ஒன்று மூவிஸ்ன்னு சொல்கிறாங்க. பெண் ரசிகர்கள் அதிகமாக கொண்ட ஒரு நடிகர். நடுவில் திடீர்னு காணாமல் போயிட்டார். எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அதுவும் பெரிய ரீஎன்ட்ரியாக விஜய்க்கு ஆப்போசிட்டாக நடிக்க போகிறாரு. அவருடைய ரீஎன்ட்ரி எப்படி இருக்குன்ட்டு நம்மளும் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.